இப்போ நம்ம செய்ய போகிறது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் அரிஞ்சு கழுவி வச்சிட்டேன். மஞ்சள் பூசணிக்காய் போட்டுடலாம். மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வதக்க வேண்டியிருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் லைட்டாக ஸ்வீட் இருக்கும், மற்றபடி வேறு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நம்ம எது கூட வேணால், எந்த காய் கூட வேணால் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். மிளகாத்தூள் போட்டு செய்கிற எந்த காய்கறியில் வேணாலும் நம்ம கூட போட்டு செய்யலாம். சாப்பிட பிடிக்குதுன்றவங்க இந்த காயை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக தண்ணி. ரொம்ப நிறைய ஊற்றினாலும் பொலபலான்னு கரைஞ்சி இழஞ்சிடும். இழைய வேணாம், கொஞ்சம் நல்லா நெட்டாகவே இருக்கும். மூடி போட்டு மூடிடலாம். காய் நல்லா வச்சு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இது என்ன இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிச்சப்பவும் போட்டுக்கலாம். இது எதுவுமே போடலனாலும் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. காய் வெந்துச்சு.